பிள்ளைக்கும்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே ஞாயிற்றுக்கிழமை அன்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நட்சத்திரம் என்பது உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு தேவதையின் பெயர் அஹிர்பூதன்யன் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த அஹிர்பூதன்யன் என்பது சிவநாம அஷ்டோத்திரத்திலே 108 அஷ்டோத்திரத்திலே ஓம் அஹிர்பூதன்யாய நமஹ என்று வருகிறது. இந்த அஹிர்பூதன்யன் என்று சொல்லக்கூடியவன் நமது உடம்பிலே குண்டலினி சக்தியாகி விற்றிருக்கக்கூடியவன். மேலும் பூமியிலே இந்த கடலுக்கடலில் விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாகம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு மலைப்பாம்பை போல கடலுக்கடியிலே பல்வேறு அரிய மீன் வகைகள் தற்போது மேலே வந்து கொண்டிருப்பதை அனுபவத்திலே காண்கின்றோம். திருத்தியை என்று சொல்லிவிட்டாலே பக்தி கணபதியின் பேரொரு கருணை நமக்கு நினைவில் வந்து விடுகிறது. நித்தியக்லின்னாவின் அருளும் நம்முடன் சேர்ந்து விடுகிறது. இந்த திருத்தியை திதியிலே தான் பரசுராமர் அவதாரம் செய்தார் என்றும் சொல்லுகிறார்கள். பரசுராமர் அவதரித்த திதியும் இந்த திருத்தியை திதி தான். விஷ்ணுவின் பேரொரு கருணை கொண்டது. திருத்தியை திதி என்று சொன்னாலே 2 வீடுகள் திதிசூன்யமாக அமைந்து விடுகிறது. ஒன்று சிம்மம், மற்றொன்று மகரம் என்று சொல்லக்கூடிய 2 வீடுகளும் நமக்கு திதிசூன்ய வீடுகளாக அமைந்து விடுகிறது. பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர் தவத்திலே ஆழ்ந்து விட்டார். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை. எனவே அவருக்கு மழலை செல்வம் கிடையாது. எனவே காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி அது திதிசூன்யமாக அமைகிறது. அதே போல 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம், பரசுராமர் என்ற ஒரு பணிக்கும் செல்லவில்லை, தவத்தில் ஆழ்ந்து விடுகிறார். எனவே 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரமும் திதிசூன்யமாக அமைந்து விடுகிறது. பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரனின் ஒரு அம்சம் என்றும் ஒரு கருத்து உண்டு. ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரனால் ஒரு நன்மை ஏற்பட வேண்டுமோ அவர்கள் அவ்வப்போது பரசுராமன் என்று சொல்லக்கூடிய பார்கவராமனை, ஜமதக்னி முனிவர் மற்றும் ரேணுகா பரமேஸ்வரிக்கு பிறந்த அந்த தவ புதல்வரை அவ்வப்போது மனதில் நினைத்து வந்தாலே அவர்களுக்கு வெவ்வேறு தோஷங்கள் அகலும் என்பது சத்தியமான ஒரு உண்மைதான். மீண்டும் வருகிறோம். நேற்றே நான் வகுப்பிலே சொன்னதே இருந்ததைப் போல உலகிலே ஒரு பெரிய மாற்றத்திற்கான சூழல் வரக்கூடிய காலகட்டம் துவங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி கொண்டிருந்தேன். வரக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி என்பதிலிருந்து உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடியது இறுதி யாத்திரை செல்லக்கூடியதிலே பூரட்டாதி என்பது பின்னங்கால், இது உத்திரட்டாதி என்பது அதற்கு 2 முன்னங்கால். இப்பொழுது வரக்கூடிய காலகட்டங்கள் ஆனது சற்று உலகிலே பல்வேறு சோதனைகளை காட்டக்கூடிய நிலைகளை கிரகங்கள் அறிவுறுத்துகின்றன. பல்வேறு கிரகங்களும் மீனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நாம் இந்த மாத இறுதியிலே ஒரு சோலார் எக்லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு சூரிய கிரகணத்தை நாம் காண உலகிலே வரப்போகிறது. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன், இவையெல்லாம் சனீஸ்வரர், இவையெல்லாம் நாம் மீனத்திலே காணக்கூடிய சூழல். இதிலே சுக்கிரன், புதன் என்பவர்கள் இருவரும் வக்கிரமாக இருக்கப் போகிறார்கள். ரெட்ரோகிரேட் மோஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. எப்பொழுதுமே ஒரு கிரகம் என்பது ஒரு ஜாதகத்திலே ரெட்ரோகிரேடாக இருந்தால் அதன் செயல்பாட்டை அவ்வளவு எளிதாக நம்மால் தீர்மானிக்க முடியாது என்பதும், அதன் செயல்கள் சற்று விபரீதமாக அமையும் என்பதும் பலரும் அறிந்ததே. புதன் என்று சொன்னால் அது ஃபினான்ஸ் செக்டார், கம்யூனிகேஷன் செக்டார், வங்கித்துறை என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைகிறது. இதே சுக்கிரன் என்று சொன்னால் ரிலேஷன்ஷிப் என்றெல்லாம் சொல்கின்றோமே, ரிலேஷன்ஷிப், ரொமான்ஸ், லக்ஸரி என்ற வகையிலே நாம் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் சௌகரியங்களை, ஒரு சொகுசான வாழ்க்கையை வலியுறுத்தக்கூடியதாக, வண்டி வாகனங்களுக்குரியதை வலியுறுத்தக்கூடியதாக அமைகிறது. அப்பொழுது சுக்கிரன் மற்றும் சனீஸ்வரர், மேலும் சூரியன் மற்றும் சனீஸ்வரர் சேர்க்கை. சூரியன் சிம்ம வீட்டின் அதிபதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சூரியன் என்பது ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர், ஒரு கையிலே ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம் ஆகியவற்றை சூரியன் குறிக்கிறது. சனீஸ்வரர் என்பவர் பப்ளிக் மாஸ். சரி, ஒரு கிரகம் என்று சொன்னாலே சனீஸ்வரரும் சூரியனும் ஒரு 12 பாகைகளுக்குள் ராகு இவங்கெல்லாம் வந்துட்டாங்கனாலே ஒரு அறைக்குள் வருவதைப் போலத்தான் அந்த பாதிப்பை ஏதோ ஒரு வகையிலே உலகத்திற்கு உணர்த்தி விடுகிறார்கள்.
மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து, அதுவும் 29ஆம் தேதி குறிப்பாக இந்த கிரக சேர்க்கையிலே அங்கே மாந்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய உபகிரகமும் அங்கே இடம்பெற்றிருப்பதாலே அதை மற்ற கிரகங்களின் பலத்திலே 75% பாதிக்கக்கூடிய வகையிலே அமையலாம். மீனம் என்று சொன்னால் அது கடலை குறிக்கக்கூடிய ராசி. 3 ராசிகள் நீர் ராசிகள்: கடகம், மீனம் மற்றும் கும்பம். கடகம், மீனம் மற்றும் விருச்சிகம். இப்போ என்னன்னா, கும்பம் வாயு தத்துவத்தை உள்ளடக்கியது. இப்போ வரப்போகிறோம், இந்த சனீஸ்வரர் மற்றும் ராகு என்று சொல்லக்கூடியவர்கள் சங்கர்ஷணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வரப்போகிறார்கள். அதாவது சங்கர்ஷணம்னா, சனீஸ்வரர் வேகமாக இதுக்கு செல்வார், மீனத்துக்கு சென்று கொண்டிருப்பார். நடுவிலே ராகு அவரை கிராஸ் செய்வார். சனீஸ்வரர் என்று சொன்னால் அதீத பயம், ராகு என்று சொன்னால் அதிக பேராசை. இரண்டும் அந்த கிராஸ் ஆகக்கூடிய பாயிண்டில் உலகத்திலே பல்வேறு நிகழ்வுகளை ஒரு சடன்னஸோடு தருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதில் ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் கடகராசி. ஏனென்றால் கடகத்திற்கு 8ஆம் இடத்திலே ராகு வருகிறார். ஆனால் பொதுவாக ஜோதிட பலனிலே கடகம் கவலை இல்லை என்ற வகையிலே தான் சொல்லியிருப்பார்கள். இதில் ஒன்று இது ஏன்னா ஜோதிட வகுப்பு அப்படின்றதுனால இதை சற்று வெளிப்படையாக சொல்கிறேன். இது ஒரு நிகழ்ச்சினும் போது சற்று இதில் இருக்கக்கூடிய தன்மையை குறைத்துத்தான் சொல்லணும். ஆனால் கடகத்திற்கு 8ஆம் இடத்தில் ராகு வருவது ஒரு கவனத்துக்கு உரியது. 2, சிம்மத்துக்கு 8ல் இவ்வளவு கிரகங்கள் சேருவது மிக மிக கவனத்துக்கு உரியது. கன்னி, ரிலேஷன்ஷிப்பில் கவனம் தேவை. 2019 இறுதியில் பல கிரக சேர்க்கை தனுசு ராசியில் நடந்தது. தனுசு ராசி நெருப்புத்தன்மை வாய்ந்தது. அங்கே இருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மிதுன ராசி, காற்று பயணம், விமான பயணம் இதெல்லாம். ஆனால் என்னாச்சு, அதுக்கப்புறம் வரக்கூடிய காலச்சூழலில் உலகமெங்கும் விமான பயணங்கள் ஆகியவை தடைபட்டன. காற்று ராசி, முகத்திலே கவசம் அணிந்திருந்தோம், சில பல அசௌரியங்கள் வந்தது. இப்போ நடக்க போகிறது தனுசில், அங்கேருந்து 7ஆம் ராசி என்று சொல்லக்கூடியது கன்னியா ராசி, பேங்கிங் செக்டாரை குறிக்கக்கூடியது, தொழில்துறையை குறிக்கக்கூடியது. சற்று அங்கே அது போன்ற சூழலிலே கவனம் தேவை. இது பொதுவாகவே உலகம் முழுவதுமே ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு துவக்க காலமாக இந்த மார்ச் 15, 2025 முதல் ஜூன் 30, 2025 வரை இருக்கலாம். ஒரு சடன்னஸில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். ஒரு சடன்னஸில், ஒரு ஃப்ராக்ஷனில் அது போல நிகழ்ந்தால் சூழல் மீண்டும் உலகம் முழுவதும் இயல்பிலே வர ஒரு 5 மாதங்கள் கூட ஆகலாம். இது ஒரு வகையில் ஃபினான்ஷியல் செக்டாரில். எனவே பங்குச்சந்தை போன்றவற்றிலே முதலீட்டிலே, பங்குச்சந்தையிலே குறிப்பாக தங்கம் போன்றவற்றிலும் நாம் எதையும் அவ்வளவு சொல்ல முடியாது. அது பங்குச்சந்தை முதலீடு, கிரிப்டோ முதலீட்டை தவிர்த்து விடுவது நல்லது. பங்குச்சந்தை முதலீட்டிலே கவனத்துடன் இருப்பது நல்லது. உலகம் ஒரு மாறுதலை நோக்கி செல்ல துவங்குகிறது. ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்திலே ஒரு மாறுதல், ஒரு தாட் ப்ராசஸில், ஒரு திங்கிங்கில் ஒரு மாறுதலை நோக்கி நடக்கும். சரி, இதுக்கு தீர்வு என்ன? சனீஸ்வரர் என்று சொன்னால் எண்ணெய். ஒரு விதையிலிருந்து எண்ணெயை கசக்கி பிழிந்து எடுத்து விடுகிறார்கள். அந்த எண்ணெய் பலருக்கும் பயன்படுகிறது. அவ்வளோதான் சனீஸ்வரர் செய்யக்கூடியது. ஒரு மனிதனை சக்கையாக பிழிந்து வேலையை செய்ய வைக்கிறார். அது சமுதாயத்திற்கு பயன்படுகிறது. இதுதான் சனீஸ்வரருடைய அஜெண்டா. அப்போது ராகு என்று சொன்னால் உளுந்தை கூட சொல்லுவார்கள். ஆஞ்சநேயருக்கு நாம் வடைமாலை சாற்றுகிறோம். ஆஞ்சநேயர் என்று சொன்னால் செவ்வாய் ப்ளஸ் கேது, உழைப்பின் தத்துவத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஹனுமான். செவ்வாய் என்பது மேஷம், செவ்வாய் ப்ளஸ் கேது என்பது விருட்சகம். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்திலே இருக்கிறார். எனினும் அவர்கிட்ட விருட்சகத்தோட குவாலிட்டிஸ் அதிகம் உண்டு.
கடலை கடந்து சென்றார், ஒரு கடுமையான உழைப்பாளி. அப்போது செவ்வாய் ப்ளஸ் கேத்து இஸ் ஈக்குவல் டு ஆஞ்சநேயர். கேத்து என்றால் எதிலும் ஒரு பற்றற்ற தன்மையுடன் இருப்பது, செவ்வாய் என்றால் வேலையை செய்வது, ஸ்கில் செட். எந்த உங்கள் ராசியில் எங்கே செவ்வாய் இருக்கோ அங்கே தான் உங்கள் ஸ்கில் செட் இருக்குது அப்படின்வாங்க. உங்களுக்கான திறன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ ஆஞ்சநேயர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் செட், பற்றற்று உழைக்கும் தன்மையை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார். நம்ம உடம்புலேயே கூட கை கால் வலி வந்தால் வாதம் என்று சொல்கின்றோம். அதற்கும் சனீஸ்வரரைத்தான் சொல்லுவார்கள். அப்போ அதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஹாட்டான ஒரு ஆயிலை தடவி விடுவாங்க, லூக்வாம் ஆயிலை. அப்போ அந்த வெப்பம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய். அதே போல் எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய் விளக்கேற்று என்பார்கள். எண்ணெய் என்பது சனீஸ்வரன் என்றால் ஏற்றப்படும் விளக்கு, நெருப்பு என்பது செவ்வாய். எப்போவுமே செவ்வாய்க்கும் சனீஸ்வரருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். உலகத்திலேயே கூட சனீஸ்வரர் செவ்வாய் பார்வை பார்க்கும்பொழுது உலகத்திலே பெரும் நிகழ்வுகள், நிலம் சார்ந்த இந்த எர்த்வேக்ஸு அது இதெல்லாம் ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் எப்போ செவ்வாய் வந்து அங்கேருந்து சனீஸ்வரரை பார்க்குறாரோ அப்போல்லாம் உலகத்தில் இந்த எர்த்வேக் மாதிரி நிகழ்வுகள் அதெல்லாம் நிகழும். இந்த இயர் ஹாஃப்க்கு மேலே வரும், இந்த 6th மந்த்துக்கு மேலே அது போன்ற ஒரு பிளானட்ரி பொசிஷன்லாம் காமிக்கும். ஆனால் எப்பொழுதுமே இதற்கு தீர்வு என்று சொன்னால் இந்த சனீஸ்வரரும் ராகுவும் இது போல் ஒரு ஃப்ரிக்ஷனில் வரும்பொழுது, இதுக்கு பேர் சங்கர்ஷணம்னு பேர். 2 பிளானட்டு சங்கர்ஷணம்னு பேர். வரும்பொழுது எழக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷனுக்கு அதுக்கு சங்கர்ஷணம். அதே போல் நிறைய பிளானட்ஸு மிதுனத்தில் மீனத்தில் இருந்தால், நாட் அட் மிதுனம், மீனத்தில் இருந்தால், ஏன்னா கடல் இல்லையா, சமுத்திர மந்தனம்னு பேர். கடலை பார்க்கடலை கடைவதை போல அப்படின்னு பேர். ஸோ இது போன்ற ஒரு நிகழ்வுகள் உலகத்திலே ட்ரிகராக துவங்கிவிட்டன. எனவே இறை பிரார்த்தனையை மீண்டும் துவங்க வேண்டும் என்ற உத்தரட்டாதி என்ற சனீஸ்வர நட்சத்திரத்திலே இதை பற்றி பேசுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமையிலே பேசுகின்றோம். இதுவுமே அவனுடைய ஒரு கருணையால் தான். குபேரனுக்கு பிடித்த திருத்தியையிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலே அனைவருக்கும் அனைத்து செல்வ நலன்களும் பெருகட்டும். சிவ சிவ சிவ.